இந்த நோய் மேலாண்மை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னு வைங்களேன். ஆமா. இந்த கிளைமேட் மாறிச்சுன்னா கோழியில செக் பண்ணணும். சரிங்க சரிங்க. இப்போ நம்ம ஊசி ஓடும் போதே செக் பண்ணிக்குவோம். மூஞ்சி வீங்கிருக்கு. இந்த இப்போ பாத்தீங்கன்னா மழை வெயில் அடிச்சு மழை பெஞ்சா அந்த பச்சை கழிச்சல் வரும். சரிங்கண்ணா. அதுக்கு உண்டான வழி என்ன? இப்போ அந்த பச்சை கழிச்சலோட காலம் சீசன். ஆமா, இப்ப சீசன். சரிங்க சரிங்க. இப்ப சீசன். சரிங்க. அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஆர்டி டைட் குறையுது. ஆர்டிவிக்கோட வேல்யூ குறையுது உடம்புல. ஓகே ஓகேங்க. உடஞ்சா பச்சை கழிச்சல் வரும். பச்சை வந்து அப்படியே வெள்ளை கழிச்சலா மாறி டெத் ஆயிரும். ஓகே ஓகே. உங்களுக்கு பச்சை கழிச்சல் வரும்போதே மண்டிங்கால் போட்டு உட்காந்துரும். சரிங்க. நேரம் நிக்காதுங்க. கோழி நேரம் நிக்க முடியாது. அப்படியே உட்காந்துருங்க. சரி. அப்புறம் 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா வெள்ளை கழிச்சலா மாறிடும். ஓகே. வெள்ளை கழிச்சலா மாறி அப்புறம் அது உங்களுக்கு அது அப்படியே மார்டாலிட்டிக்கு போயிடும். ஆமா, பிளட் பூரா கரைஞ்சிரும். ஆனா இப்போ இந்த மாதிரியான நோய்கள் இப்போ பச்சை கழிச்சலோட சீசனா இருக்குது. ஏன்னா மழை வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பிச்சிருக்கனால அப்புறம் இதே வெயில் காலம் வந்துச்சுன்னா வெள்ளை கழிச்சல் வருது. இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வரும்போது அதை எப்படி மேனேஜ் பண்றோம், எப்படி நோய்கள் வராம தவிர்க்கலாம்? அதுக்கு ஆடி இது லசோட்டா கொடுத்துட்டா போதும். லசோட்டா மாசம் ஒருக்க லசோட்டா கொடுத்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் கடலை. சரிங்க. யாரும் கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னா ஒருத்தர் சொன்னாருங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நாங்க மரத்துல தங்க வைக்கிறோம். அது எல்லாம் 6 மணிக்கு மேல மரத்துல ஏறிக்குது. நாங்க எப்படி 100 கோழி கொடுக்கறது, எங்களால கொடுக்க முடியாது கட்டாயமா அப்படின்றாங்க. ஆன்டிபயோட்டிக் கொடுத்துக்குவோம். ஆனா கம்பல்சரி கொடுத்தாகணும். மரத்தடி வளர்த்துறது வந்து ஒரு ஃபார்ம் ஆக முடியாது. ஆகவே முடியாது. அது வந்து பேருக்காக வளர்த்திக்கலாம். சொல்லுவாங்க 100 கோழி வச்சா 50,000 கிடைக்குது. அதை எல்லாமே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகைமைப்படுத்தி பேசுறதான்னு உண்மை கிடையாது. 3000 கோழி வச்சுக்கலாம் எங்களாலே முடியலைங்க. கட்டாயமா.